வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் Yamaha RXZ மிரர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா Yamaha RXZ அதுக்கப்புறம் Kawasaki 100 அந்த மாதிரி பைக்லலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ணாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாசிக்கான லுக் வந்து நம்ம பைக்குக்கு வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளோட ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்குக்காக தான் ஒவ்வொன்றா மாடிஃபிகேஷன் அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த கண்ணாடியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன், பைக் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். உங்களுக்கு இந்த கண்ணாடி வேணும் அப்படின்னா எம்கே பைக் பிட்ஸ் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வழக்கம் போல் குட்டி ஸ்டோரியோட நம்மளுடைய கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கண்ணாடி ஒரிஜினல் கண்ணாடி, ஸோ குவாலிட்டி வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நார்மலான சீப்பாக இருக்காது, ரொம்பவே குவாலிட்டியான மிரர். இதோட போல்டு நட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸான த்ரெட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்ற கண்ணாடி இல்லாமல் இந்த கண்ணாடியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வெர்டிக்கல் பொசிஷனில் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம பைக்கோடைய லுக்கு வந்து பழைய கிளாசிக் லெவலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இது ஒரிஜினல் கண்ணாடின்னு சொல்கிறேனே, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் காட்டுறோம் பாருங்கள், பைக்கோடைய டேங்க் மட்டும்தான் ஃபுல்லாக கவர் ஆகும். சைடில் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரிஜினல் கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கு ப்ளஸ் டூம் எல்லாமே தெரியும். அதாவது எக்ஸலோட கண்ணாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய எக்ஸலோட கண்ணாடியில் போய் உங்கள் மூஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் ஸ்ப்ளெண்டரோட கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஃபேஸும் பின்னாடி இருக்கிறதும் தெரியும். ஸோ அந்த என்ன சொல்கிறது, குவி ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினலில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகும், நார்மலான கண்ணாடியில் அந்த மாதிரி கவர் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரிஜினல் கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது பின்னாடி வர்ற பைக்கு, ரோடு எல்லாமே சேர்த்து டோட்டலாக கவர் ஆகும். அந்த சீப்பான கண்ணாடியில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஜூம் பண்ணி காட்டாது. ஸோ கிளியராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பைக்கில் வந்து அப்பாச்சி பைக்கோடைய மிரர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாசிக்கான லுக் இருக்கிற இந்த கண்ணாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ணாடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்ணாடியை கழட்டும் போது அந்த மொபைல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பேனரை வச்சு ஈஸியாகவே அந்த கண்ணாடியை வந்து நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்ப்ளெண்டர் பைக்கில் கண்ணாடி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று இருக்கும். அப்பாச்சி கண்ணாடி போட்டதுனால தான் அது இல்லாமல் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த கண்ணாடிக்கு அது தேவைப்படுமா என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், இந்த கண்ணாடிக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அது தேவைப்படலை. அதனால டேரெக்டாக வந்து அந்த கண்ணாடியை வந்து அப்படியே மொபைல் ஹோல்டரை வச்சு டேரெக்டாக அந்த கண்ணாடியை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஒரிஜினல் பார்ட்ஸ் எதுவும் கழட்டினீங்க அப்படின்னா அதை கன்ஃபார்மாக எங்கேயும் தூரப்படாமல் ரெடியாக எடுத்து வச்சுங்க. என்னைக்காச்சும் அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வேலை முடிஞ்சு அப்படியே ரைட் சைடுக்கு வரலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற கண்ணாடியை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் மொபைல் ஹோல்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கழட்ட தெரிஞ்ச எனக்கு ரைட் சைடில் இருக்கிற என்ன சொல்கிறது அந்த ஆண்டனா இருக்கிறத வந்து மறந்துட்டேன். கண்ணாடியை கழட்டும் போது தான் தெரிஞ்சு ஓ இதுவாக தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனால் ரைட் சைடில் வந்து நான் அப்படியே டேரெக்டாக கண்ணாடியை போடும்போது என்னால் போட முடியல. அதனால அந்த ஹோல்டரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணாடியை வந்து ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரைட் சைடில் வந்து நம்ம கண்ணாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஓவராலாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட பைக்கோட லுக் வந்து இப்போ வந்து ரொம்பவே கிளாசிக்கான லெவலில் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஆண்டனா, மிடில் ராடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தோடு சேர்ந்து இதுவும் சேரும்போது பார்க்குறக்கு வண்டி பக்காவாக இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு லுக் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதை வெர்டிக்கல் பொசிஷன் மாற்றிடலாமா? ஓகே, இப்போ நான் அந்த எதிர்பார்த்த அந்த லுக் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஒரு கிளாசிக்கான லுக் வந்து கிடச்சிருக்கு. இப்போ
உங்களுக்கு இந்த கண்ணாடி வேணும் அப்படின்னா MKBK பிட்ஸ் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்குமா? மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன், ரிவ்யூஸ், ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.